வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் கேப்டனாக ப்ரீ மேட்ச் இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு. எம்ஐ vs சிஎஸ்கே மேட்ச்சில் ஹர்திக் பாண்டியா இல்லாதனால சூரியகுமார் யாதவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எம்ஐ லீட் பண்ணுறாரு. ஐபிஎல் 2025 ஃபஸ்ட் மேட்ச் நம்மளுடைய எம்ஐ சிஎஸ்கே ரெண்டு பேர்த்துக்குமே. ஸோ இந்த மேட்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி சூரியகுமார் யாதவ் வந்து ப்ரீ மேட்ச் இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதில் சூரியகுமார் யாதவ் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. அதில் வந்து சூரியகுமார் யாதவ் என்ன பேசினார், ஸோ அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கேம் உங்களுக்கு நாளைக்கு இருக்குது. ஸோ எம்ஐ vs சிஎஸ்கே அப்படின்னாலே அது ஒரு ஹை ப்ரெஷர் கான்டெஸ்ட் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கை நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க போகிறீங்க, இது ஒரு பிக் கிளாஷாக இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டதுக்கு, உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு மேட்ச். சிஎஸ்கே அகேன்ஸ்டாக எம்ஐ விளையாடுறது அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரிக்கான அட்மாஸ்பியர் இருந்தால் தான் அந்த மேட்ச் வந்து ஒரு ஹை வோல்டேஜ் மேட்சாக இருக்கும். ஃபேன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மேட்ச். கண்டிப்பாக இது ஒரு ஹை ப்ரெஷர் மேட்சாக அப்படின்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அப்போசிஷன் எப்போவுமே ப்ரெஷருக்குள்ளே வைக்கணும்னு தான் நினைப்போம். அதுதான் நாங்கள் செய்ய போகிறோம். நாங்கள் வந்துட்டு ஒரு டீமாக வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கிறோம். எங்களோட கேம் பிளானை பற்றி நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம். அதனால் ப்ரெஷரான கேம்லாம் இதை நாங்கள் சொல்ல மாட்டோம். கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹை வோல்டேஜ் மேட்சாக இருக்கும். அதை வேணால் நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிஎஸ்கே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பவுலிங் அட்டாக் அப்படிங்கிறது இந்த சீசன் வச்சுருக்கிறாங்க. உங்களோட பிளான் என்ன, அவங்களுடைய ஸ்பின்னர்ஸை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு, அவங்களுடைய பேசர்ஸையும் டேக்கிள் பண்ணுறதுக்கு உங்களோட பிளான் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல சூரியகுமார் யாதவ் செம சூப்பராக ஒரு விஷயத்த சொன்னார். ஸோ உண்மையாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பவுலிங் யூனிட்டை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். எங்களோட ஃபோக்கஸ் அப்படிங்கிறதுனா எங்களோட நேச்சுரல் கேம் ஆடுறது தான். ஸோ அவங்கள காட்டியும் எங்களுடைய பேட்டிங் லைனப், பவுலிங் லைனப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அதை வந்துட்டு பேட்டிங்கில் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணி எங்களுடைய பவுலர்ஸை வச்சு அவங்களுடைய பேட்டர்ஸை ட்ரபிள் பண்ணி எங்களோட பவுலிங் யூனிட்டும் செம ஸ்ட்ராங்கான பவுலிங் யூனிட் அப்படின்னு நாங்கள் நிரூபிக்கணும்னு நினைக்கிறோம். அதை கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் அவங்க மேலே போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போது ரீசெண்டாக வந்துட்டு உங்களோட ஃபார்மை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ உங்களுக்குன்னு இன்றைக்கான கேமில் வந்துட்டு ஏதாவது ஒரு பர்சனல் டார்கெட் இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை. நான் வந்து டீமோட சக்ஸஸாக கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் லாங் டைம் வந்து க்ரீஸில் இருந்தேன் அப்படின்னா ஒரு பெரிய டோட்டலை கொண்டு வரதுக்கு நான் உதவியாக இருப்பேன். அதை மட்டும் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் எம்ஐ ஃபேன்ஸுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புனீங்கன்னு கேட்டது, எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் கொடுக்க வேண்டிய மெசேஜ். இப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு ஒரு பெஸ்ட் பீப்புள். ஸோ டோட்டலி நம்ம ஹோம் வந்து பார்த்தீங்கன்னா விக்டரி அப்படிங்கிறது நமக்கு வேணும். ஸோ அதனால் பல்டான் நீங்கள் வந்துட்டு நிறைய வாய்ஸ் மேக் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து வின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். ஸோ அடுத்த கேள்வி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வியாக இருந்தது. ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா அன்கேப்டு பிளேயர் டோனிக்கு வந்து உங்களுடைய பிளான் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, அது நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் என்னது அம்பையருக்கு எகெயின்ஸ்டாக நாங்கள் எதுக்கு பிளான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. ஏங்க அம்பையர் இல்லைங்க, அது வந்து அன்கேப்டு பிளேயர் டோனி அப்படின்னு சொன்னதுக்கு, ஸோ டோனிக்கு எகெயின்ஸ்டாக பிளான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எதுவும் இல்லை. ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ டோனியை இது வரைக்கும் யாருமே பெருசாக கண்ட்ரோல் பண்ணது கிடையாது, அவரை கண்ட்ரோலும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். இதை சொல்லித்தானே மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் வந்துட்டு கொடுத்தாரு. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கப்புறமா ஸோ டோட்டலாக இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு கேப்டனாக சொல்லக்கூடாது. ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலும் ஸோ எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் எங்ககிட்ட அதுக்கு ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அது டீம் மெம்பர்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பூஸ்டப்பாக இருக்கும். பட் ஒரு கேப்டனாக இருந்துட்டு டோனியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குலாம் எங்ககிட்ட பிளான் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹர்திக்கும் இதே தப்பு தான் ஃபைனலில் பண்ணார். ஸோ ஜிடிக்கு ஒரு கேப்டனாக இருக்கும்போது டோனிகிட்ட தோக்கிறது எனக்கு வந்து ஹாப்பி தான் அப்படின்னு சொன்னார். பட் ஆனால் ரோஹித் சர்மா மட்டும்தான் இதில் கரெக்டான ஒரு கேப்டனாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சூரியகுமார் போட்டு புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டோட்டலி இது வந்து சும்மா எதர்ச்சியாக அவர் சொன்னது, இதுக்காக ஸ்கையை போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி மேட்ச் ஒரு மிகப்பெரிய லெவலில் ஹை வோல்டேஜ் மேட்சாக தான் இருக்கும். நாங்கள் எல்லாருமே செமையாக கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். எங்கள் பிளேயர்ஸும் ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையாக இருக்கிறாரு நம்மளுடைய சூரியகுமார் யாதவ். கண்டிப்பாக வந்துட்டு இன்றைக்கி மேட்ச் செமையாக தான் இருக்க போகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.